அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ தேவன் நம்முடைய வாழ்நாளில ஒரு மகத்தான ஒரு நாளை இந்த நாளை காண செய்திருக்கிறார். அவருடைய மகத்தான சத்தியங்களை தியானிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல ஒரு தருணத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு நாம் பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்னைக்கு நம்ம பாடத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற பாடம் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அற்பமான ஆரம்பத்தின் நாள், த டே ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ஸோ இந்த ஒரு பாடம் நம்முடைய மூத்த சகோதரரில் ஒருவரான ராபர்ட் ஷெக்கினியோ என்ற ஒரு பிரதர் எழுதியிருக்கிறதான ஒரு பாடம் தான். ஸோ இப்போ இதுல தேவன் நமக்கு என்ன ஒரு படிப்பினை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம சற்று நேரம் நம்ம தியானித்து இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். ஸோ இப்போ ஆதார வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 9, 10. சகரியா 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கைகளில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் இதைதான் நம்ம எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு பாக்குறதுக்காக. ஸோ இப்போ அற்பமான ஆரம்பத்தின் நாள் அப்படின்றதான ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன நம்ம வசனத்திலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எது அற்பமா எண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க செருபாபேல் கட்டின அந்த ஆலயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு ஆலயம் அவர் கட்டும் போது அந்த அநேக ஜனங்களால, குறிப்பா இஸ்ரேல் ஜனங்களாலே என்ன பண்ணப்பட்டதுன்னா அற்பமாக எண்ணப்பட்டது. ஸோ இப்போ அதற்காக தான் தேவன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த விஷயத்த சொல்லுவார், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட தேவன் என்ன பண்ணுவார்னா அங்க தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி மூலமா இங்க சொல்லி இருக்கிறார். ஸோ இப்போ நமக்கு இதை என்ன பாடம் அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது வேதத்துல என்னெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டது, ஸோ இப்போ அந்த அசட்டை பண்ணப்பட்டது நிமித்தம் அதோட பின் விளைவுகள் எப்படி இருந்தது. ஆரம்பத்துல ஒருவேளை அது அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், இல்ல ஒரு அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா அதோட பின்னாடி அது வருகின்ற நாட்கள்ல அதனுடைய மகிமை எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நிழல் பொருள், அந்த ஒரு பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்ணோம் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு காரியம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாபிலோன்ல நேபுகாத் நேச்சார் அவரோட டைம்ல என்ன பண்ணிருந்தாங்க, சிறைப்பட்டு போயிருந்தாங்க 70 ஆண்டுகள். ஸோ இப்போ அந்த 70 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணலன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இல்லாம இருந்தது. ஸோ இப்போ இஸ்ரேல் தேசத்தையே அவங்க விட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாபிலோன்ல அடிமைகளா அங்க இருந்தாங்க. ஸோ இப்போ அதற்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கும்போது மேதோ பெர்ஷியா ராஜ்யம் வருது. அப்போ கோரேஸ் ராஜா என்ன பண்றாருன்னா, பெர்ஷியா தலைமையில கோரேஸ் ராஜா அங்க ராஜ்யபாரம் பண்றார். ஸோ இப்போ அந்த பெர்ஷியா ராஜா என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன பண்றாருன்னா பாஸ் பண்றாரு. நீங்க போய் என்ன பண்ணலாம்னா ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். ஸோ அதற்கப்புறம் அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்கு அந்த ஆலயத்தை என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா புதுப்பித்தாங்க, கட்டக்கூடிய அந்த விஷயத்த பாக்குறோம். ஸோ இப்போ அந்த டைம்ல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய காலகட்டத்துக்கு நமக்கு இது எதுக்கு பொறிந்து வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். ஸோ இப்போ முதலாவது தேவனுடைய ஆலயம். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், இது 2ஆவதாக கட்டப்பட்ட ஆலயம். ஸோ அப்போ முதலாவது ஆலயம் யார் கட்டினா அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் கட்டின ஆலயம். ஸோ இப்போ இந்த ஒரு காரியம் குறித்து நம்ம அநேக பாடங்கள் நம்ம படிச்சிருப்போம். அதாவது தாவீது ராஜாக்கு தேவனுக்கு ஆலயம் கட்டணும்ன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னுடைய கைகள் ரத்தம் படிந்த கைகளா இருக்கிறதுனால நீ என்ன பண்ண மாட்டேன், எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் என்ன பண்ணுவாரு ஆலயத்தை கட்டுவார் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவன் தாவீது ராஜா கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ இப்போ அதன் அடிப்படையில சாலமோன் ராஜா என்ன பண்ணுவாருன்னா தேவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா சாலமோன் ராஜா கட்டியிருப்பார். ஸோ அந்த ஆலயமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அநேக பாடங்களை நம்ம கேட்டிருப்போம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருந்துச்சுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கத்தினால் என்ன பண்ணப்பட்டதுன்னா அது சுற்றி தங்கத்தினால் என்ன பண்ணப்பட்டதுன்னா அது கட்டப்பட்டிருந்தது. ஸோ அதோட செவர் எல்லாம் பார்க்கும்போது தங்கத்தினாலே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்து அந்த ஆலயங்களை கட்டியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அந்த நேபுகாத் நேச்சார் வரும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஆலயத்தை முற்றிலும்
தீக்கிரையாக்கி அதுல இருந்த தங்கங்களை எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உருக்கி எடுத்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க பாபிலோனுக்கு கொண்டு போயிருப்பாங்க. சோ இப்ப இந்த ஆலயம் என்ன பண்ணப்பட்டதுன்னா அந்த ஒரு டைம் பீரியட்ல சூறையாக்கப்பட்டது. சோ அதற்கப்புறம் அவங்க எங்க போயிட்டாங்க, பாபிலோனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து இந்த ஆலயம் என்னவா மாறுச்சு, எப்படி மறுபடியும் உருவானுச்சுன்னு பார்க்கும்போது அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்துல பார்ப்பதான செருபாபேல் புதுப்பித்து கட்டின ஆலயம். சோ இப்போ அதே இடத்துல மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து செருபாபேல், எஸ்ரா இவங்களோட தலைமையில வந்து என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஆலயத்தை என்ன பண்றாங்க, அவங்க கட்டுக்கிறாங்க. சோ இப்ப இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் இந்த பாடத்துல. சோ இப்ப அடுத்து இதற்கப்புறம் ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டுதா, சோ இப்ப ஜெருபாபேல் ஆலயத்தோட ஸ்டாப் ஆயிடுச்சா, இல்ல இதுக்கப்புறம் மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டுச்சா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கப்புறமா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஏரோது கிங் ஏரோது என்ன பண்ணிருக்கிறாருன்னா மறுபடியும் அந்த ஆலயத்தை என்ன பண்ணிருக்காருன்னா புதுப்பித்து கட்டியிருக்காரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆலயம் மறுபடியும் பாழடைந்து போயிருக்கு. சோ அப்ப அந்த யுதேயால கிங்கா இருந்த ஏரோது என்ன பண்ணிருக்காருன்னா மறுபடியும் அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டியிருக்கிறார். சோ இப்ப இந்த டைம் பீரியட் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனா வந்திருந்த அந்த ஒரு காலகட்டம் இருக்குது இல்லைங்களா. சோ இப்ப அந்த காலகட்டத்துலதான் வந்து இந்த ஏரோது கட்டின இந்த ஒரு ஆலயம் இருந்தது. சோ இப்போ இது வந்து புதுசா அவர் என்ன பண்ணலன்னா அஸ்திபாரம் எல்லாம் போடல, ஜெருபாபேல் கட்டின அதே ஆலயத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க புதுப்பித்து கட்டி இருக்கிறாங்க. சோ இப்போ இந்த ஆலயம் கட்டின டைம்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அங்க போய் பிரசங்கம் பண்ண விஷயம், அங்க இருந்த அந்த அவரோட வருகையின் டைம்ல முதல் வருகையின் டைம்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த ஏரோது கட்டின இந்த ஒரு ஆலயத்துலதான் என்ன பண்ணு நடந்திருக்கும். சோ இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆலயத்துக்கு அப்புறமா மறுபடியும் அங்க ஆலயம் கட்டப்பட்டுச்சா, சோ இப்ப இந்த ஆலயம் என்ன ஆச்சு, இந்த ஏரோது புதுப்பித்து கட்டின ஆலயம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, எருசலேமே எருசலேமே உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே அப்படின்னு சொல்லி இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. சோ இப்ப அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக என்ன நடந்திருக்கும்னா கிபி 70 தீர்த்துராயினால் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு ஆலயம் என்ன பண்ணிருக்குன்னா முற்றிலும் வந்து அங்க தீக்கிரையாக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சிதறடிக்கப்பட்டு போயிருப்பாங்க. சோ இப்ப அதற்கப்புறமா மறுபடியும் அங்க ஆலயம் கட்டப்பட்டுச்சா அப்படின்னு பார்க்கும்போது இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க அதற்கப்புறம் என்ன பண்ணப்படலைன்னா ஆலயம் அங்க கட்டப்படவில்லை. சோ இப்ப இந்த ப்ளூ கலர்ல பாக்குறீங்களா, இதுதான் வந்து முந்தைய ஆலயம், அதாவது ஹிஸ்டரியில இருந்த ஆலயம். சோ இப்போ இந்த ஆலயம் இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோ இப்ப இதுதான் வந்து கீழே நம்ம பாக்குறது அந்த ரீசன்ட் பிக்சர். சோ இப்ப அந்த ஆலயம் இருந்த இடத்துல இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ அங்க ஜஸ்ட் ஒரு வெயிலிங் வால் மட்டும் தான் இருக்கு, அதாவது அந்த அழுகையின் சுவர் மாத்திரம் தான் இன்னைக்கு இருக்குது, தவிர மற்ற எல்லாமே அங்க யாரோட காரியங்கள் அங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது இஸ்லாமியர்களோட அந்த அவர்களுக்கு புனித ஸ்தலம்னு சொல்லப்படுகிற 2 காரியங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணப்படுதுன்னா இன்னைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்துல என்ன பண்ணதுன்னா இன்னைக்கு அங்க இருக்குது. சோ அந்த 2 காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரிந்த விஷயம்தான், டோம் ஆஃப் ராக் பிளஸ் அந்த அலெக்சா மாஸ்க். சோ இப்ப இது எப்போ வந்தது அப்படின்னு பார்க்கும்போது எப்போ இந்த இஸ்லாம் என்ற அந்த ரிலீஜியன் அந்த கிபி 600 பிசி 600ல தான் என்ன பண்ணாதுன்னா அது டெவலப் ஆகுது. ஸோ அது டெவலப் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த அலெக்சாவையும் இந்த ஒரு டோம் ஆஃப் ராக்கையும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க பில்ட் பண்றாங்க. ஸோ அது அவங்க பில்ட் பண்ணிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சாலமோன் கட்டின, ஜெருபாபேல் கட்டின, ஏரோது புதுப்பித்து கட்டின அந்த ஆலயம் இருந்த இடத்துல இன்னைக்கு எது இருக்குன்னு பார்க்கும்போது இந்த இஸ்லாமியர்களோட இந்த வந்து ஒரு ஸ்தலம் வந்து என்ன பண்ணப்படுதா இங்க காணப்படுது. சோ இப்ப இன்னைக்கு வேர்ல்டுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்கொண்டிருக்கிற ஒரு ப்ராப்ளம் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 காரியங்கள் தான். சோ இப்ப இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இதை இடிச்சிட்டு அவங்க தேவனுக்கு அங்க ஒரு ஆலயம் கட்டணும்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ரொம்ப தயாரா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே டைம்ல இஸ்லாம் கண்ட்ரிஸும் என்ன பண்றாங்கன்னா இதை அவங்க விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அநேக காரியங்கள் போர்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செய்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே எது ஒரு மூல காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆலயம் இருந்த இந்த ஒரு இடம் தான். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த அலெக்சா மாஸ்க் வந்து அவங்க நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம் பாருங்க. சோ இந்த டோம் ஆஃப் ராக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோ அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கிற ப்ராஃபட் முகமது இருக்காருங்களா. சோ அவர் வந்து இந்த இடத்துல இருந்துதான் என்ன பண்ணிருக்காரு, பரன் மாரி போயிருக்கிறாரு, அதாவது பரலோகத்துக்கு அவர் போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டோம் ஆஃப் ராக் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க கட்டிட்டாங்க. அதே போல அந்த அலெக்சா மாஸ்கையும் கட்டிட்டாங்க. சோ இப்ப இது அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து இது 3வது ஒரு புனித ஸ்தலமா பார்க்கப்படுது. சோ இப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்குமே
இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனித ஸ்தலமா பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மெக்கா, மெதினா, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பிரதானமான ஒரு புனித ஸ்தலமா என்ன பண்ணுதுன்னா பார்க்கப்படுது. ஸோ இப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற யுத்தங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு பார்க்கும்போது இஸ்ரேல்ல. ஸோ இப்ப இந்த ஒரு காரியத்தை தான். ஸோ இப்ப இதை இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த ஒரு இடத்த கேப்சர் பண்ணிட்டு அங்க அவங்க தேவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆலயத்தை மறுபடியும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கூடிய சீக்கிரத்துல அவங்க கட்ட போறாங்கன்றது நம்ம அநேக தீர்க்க தரிசனம் மூலமா பார்த்திருப்போம். ஸோ இப்போ இன்னும் நம்ம லைவ்லயே கூட அநேக நியூஸ் தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல மறுபடியும் யூதர்கள் என்ன பண்ண போறாங்க, தேவனுக்குன்ற ஒரு ஆலயத்தை கட்ட போறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போலாம். ஸோ இப்போ இந்த ஒரு இடம் எதுக்கு நம்ம சொன்னும் போது, ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல தான் ஜெருபாபேல் என்ன பண்ணாரு, அங்க ஆலயத்தை கட்டினாருன்றது பாக்குறோம். ஸோ அடுத்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவங்க ஆலயத்தை கட்டும் போது என்ன பண்ணாங்கன்னு வாசிக்கலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு செருபாபேலும் யெஷுவாவும் இஸ்ரேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க ஜெருபாபேலும் யெஷுவாவும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தலைமையில இங்க அந்த ஆலயம் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா கட்டப்படுது. சோ அந்த டைம்ல இவர்களுடைய எதிரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்களும் உங்களுக்கு கூட சேர்ந்து என்ன பண்றோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவங்க வராங்க. பட் அந்த டைம்ல இங்க ஜெருபாபேலும் யெஷுவாவும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதற்கும் உங்களுக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. சோ இப்ப எங்களுக்கு தான் என்ன பண்ணிருக்காருன்னா கோரேஸ் ராஜா கட்டளை பிறப்பித்திருக்கிறார். சோ அதனால நாங்களே வந்து என்ன பண்ணுவோம், தேவனுக்கு நாங்க இந்த ஆலயத்தை நாங்க கட்டுவோம், உங்களுடைய உதவி வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இங்க சொல்றாங்க. சோ இப்போ இங்க நல்லா நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்ப சாலமோன் கட்டின அந்த ஒரு ஆலயத்துக்கும் இந்த ஒரு ஆலயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது அநேக வித்தியாசங்கள் இருக்கு. சோ அதை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3, 4, 9. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ தேங்க்யூ சிஸ்டர். சோ இங்க பாருங்க, இந்த செருபாபேல் கட்டின இந்த ஒரு ஆலயத்துல என்ன ஒரு வித்தியாசம் பார்க்கும்போது, சோ இப்போ முதலாவது கட்டின அந்த ஒரு ஆலயம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்புமே வந்து என்ன பண்ணலன்னா காணப்படல. அதாவது சாலமோன் கட்டும் போது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஆலயத்தை கட்டுனாங்க. சோ அப்ப அதற்கு தேவையான காரியங்கள், அந்த பனிமுட்டுகள், தங்கம், வெள்ளி போன்ற காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே வந்து அதிகமா இருந்தது. சோ இப்ப அதனால எப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப கிராண்டா அந்த ஆலயத்தை கட்டினாங்க. பட் ஆனா அதே டைம்ல இந்த 2வது ஆலயத்தை கட்டும் போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள். சோ இப்ப எதிரிகளால பிரச்சனை வந்தது. அதே போல இஸ்ரேல் ஜனங்களாலே வந்து பாத்தீங்கன்னா அநேக பரியாசங்களை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஜெருபாபேல், எஸ்ரா, சகரியா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ் பண்ணாங்க. சோ இப்ப ஏன் இந்த ஒரு பரியாசங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஜனங்களே எப்படி அவங்க அந்த ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஆலயமா? சோ இப்போ சாலமோன் கட்டின ஆலயத்தை காட்டிலும் உங்களால இதை கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெருபாபேலையும் யெஷுவாவையும் என்ன பண்ணிருக்காங்க, ரொம்பவே வந்து அவங்க கஷ்டப்படுத்திருக்கிறாங்க. சோ அதனாலதான் இங்க ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, ஆனாலும் ஜெருபாபேலே நீ திடன்கொள். சோ அப்போ அவங்க திடனற்று போகக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஜனங்கள் வந்து அவர்கள் மனதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காயப்படுத்திருக்காங்க. சோ அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்த அவங்க ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க செய்யறது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க தடுக்கிறாங்க. அதாவது அவங்க செய்யக்கூடாத அளவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க பேசுறாங்க. சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப பலவீனமா அவங்க மாறிடுறாங்க.
சோ அப்ப அதற்கு உடனே தேவன் என்ன பண்றாருன்னா ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்பி நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தினம். சோ இப்ப அந்த முந்தின ஆலயம் எது அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் கட்டிய தேவாலயம். சோ இப்ப என்னதான் சாலமோன் கட்டின தேவாலயம் ரொம்பவே கிராண்டா இருந்திருந்தாலும் அந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த ஜெருபாபேல் கட்டுகிற இந்த ஒரு ஆலயம் எப்படி இருக்கும்னு சொல்றாருன்னா ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். சோ இப்போ ஒருவேளை பாருங்க, அந்த ஜனங்களுக்கு சாலமோன் கட்டின ஆலயம் ரொம்ப கிராண்டா இருந்திருக்கலாம், ரொம்ப பெருசா இருந்திருக்கலாம், இல்ல ரொம்ப பெருமையா இருந்திருக்கலாம். பட் தேவன் என்ன பண்ணலன்னா அதை விட இந்த ஒரு ஆலயத்தை தான் என்ன பண்றாருன்னா ரொம்ப ஒரு மகிமை பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன அப்படி பாடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம் பாருங்க. இன்னைக்கு நம்ம கிட்டே கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அநேகர் வந்து பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு ஓகே. சோ இப்போ பாருங்க, அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க ஜெருபாபேல் கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க, பரியாசம் பண்ணிருக்கிறாங்க. சோ இப்போ அவங்க போடுற பிளானா இருக்கட்டும், சோ இப்போ அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பழைய ஆலயத்தை கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு இது இல்ல, சோ இப்போ அதுல இருந்த தங்கம் மாதிரி இதுல இல்ல, அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேலி கிண்டல் செய்து அவங்கள ரொம்ப அற்பமா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கும்னா இருந்திருக்கும். சோ இப்போ இதுதான் நம்ம வசனத்துல கூட வாசிக்கலாம் பாருங்க. யோபுல வாசிக்கலாம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சோ இப்ப இதேதான் அங்க பாருங்க தேவன் சொல்லியிருக்காரு ஜெருபாபேல் கிட்ட. சோ இப்போ முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும். சோ இப்ப அதோட அந்த மகிமையை காட்டிலும் இதோட இது எப்படி முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2ஆம் ஆலயத்தோட முடிவு ரொம்ப சம்பூர்ணமா இருக்கும் அப்படின்றத. சோ இப்போ இது நமக்கும் அநேக டைம்ல நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வசனம் வந்து நமக்கு இங்க பொருந்தி வரும். சோ இப்போ இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்டயும் வந்து அநேகர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பரியாசம் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இது நம்ம அநேக நேரத்துல எப்போ நம்ம இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள வந்தோமோ சோ இப்போ அந்த டைம்ல இது ரொம்பவே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஃபீல் பண்ணியிருப்போம். எப்படி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு பெயர் சபையில இருக்கிறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளன்னு பார்க்கும்போது நம்மள கொஞ்சம் அற்பமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளோட கவுண்ட் எப்படி இருக்குன்னா சொற்ப ஜனங்கள், ரொம்ப சிறு மந்தை. நம்ம எப்படி இருப்போம்னா கொஞ்சம் பேர் தான் நம்ம இருப்போம். பட் அவங்களோட சபைகள்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து மேசிவ், ரொம்ப அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூஜ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சபைக்கு போவாங்க. சோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு வேலை ஸ்தலத்திலயும் சரி, இல்ல நம்ம படிக்கக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு இன்னொரு பெயர் சபை நண்பர் பேசுறாரு போது ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா உங்க சபை எங்க இருக்கு, உங்க சபையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் எங்க சபையில ஒரு 30 to 40 தான் இருப்பாங்கன்னும் போது அதை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கொஞ்சம் ஒரு அற்பமா பார்ப்பாங்க. அதே போல இப்போ உங்க சபையோட பாஸ்டர் யாரு, ஏன்னா அவங்களுக்கு யார் பிரதானமா தெரிவாங்கன்னு பார்க்கும்போது அவங்கள வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு போதகர்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா தேவனை காட்டில அவங்க ரொம்ப மேல வச்சு பார்ப்பாங்க. சோ அதே கேள்வி நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா எங்களுக்கு பிரதர், எங்களுக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்க எல்லாருமே இங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். சோ இப்ப எல்லாருமே இங்க ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதையும் அவங்க எப்படிதான் சொல்லுவாங்கன்னா ஒரு பாஸ்டர் கூட இல்லாம எப்படி உங்க சபையை நீங்க ரன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள பரியாசமா சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம சத்தியத்துக்கு வந்த புதுசுல அநேக டைம் நம்ம அநேகர்கிட்ட பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஃபேஸ் பண்ணிருப்போம். சோ அதே போல இங்க ஜெருபாபேலும் சரி யெஷுவாவும் சரி இந்த முந்தின ஆலயத்தை காட்டிலும் இந்த ஒரு ஆலயம் பெருசா ஒன்றும் இல்ல அப்படின்ற மாதிரி அநேக காரியங்கள் அவர்கள் மூலமா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பரியாசம் பண்ணப்பட்டிருக்கு. சோ இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி உங்கள் மத்தியில. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த ஒரு ஆலயம் வந்து முடிவு சம்பூர்ணமா இருந்தது இல்லைங்களா? சோ இப்ப அதே போல வேதத்துல வேற ஏதாவது தேவன் ஒரு அற்பமான காரியத்தை கொண்டு பெரிய ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காரா? ஒரு ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும், பட் அது பின்னாடி ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு தாக்கத்தை என்ன பண்ணிருக்கோம்னா ஏற்படுத்திருக்கும். சோ இப்ப இது போன்ற காரியங்கள் வேதத்துல நம்ம அநேக காரியங்கள் சொல்லலாம். சோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த எலியாவின் நாட்கள்ல நடந்த இந்த ஒரு சம்பவம் கூட வந்து நமக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 1 ராஜாக்கள் வாசிக்கலாம் 18ஆம் அதிகாரம் 43, 44. தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறதே என்றான். அப்பொழுது அவன் நீ போய்
ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு எப்படி அங்க ஜெருபாபேலும் யெஷுவாவும் இருந்தாங்களோ அதே ஒரு நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலியாவும் என்ன பண்ணிருப்பாருன்னா இருந்திருப்பார். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, இங்க எலியா என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த டைம்ல ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சம். சோ அப்ப அந்த பஞ்சத்துல இருந்து அவங்க என்ன பண்ண முடியல, மீண்டு வர முடியல. சோ இப்ப அந்த டைம்ல இவர் என்ன பண்றாருன்னா, மழை வரும்படி என்ன பண்றாருன்னா பிரேயர் பண்றாரு. சோ இப்ப உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய ஊழியக்காரரை நீ போய் சமுத்திர முகமாய் போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஊழியக்காரர் அனுப்புறாரு. சோ இங்க பாருங்க, அந்த ஊழியக்காரர் எத்தனை டைம் அங்க போய் பார்த்திருக்காருன்னு பார்க்கும்போது 7 டைம் போய் பார்த்திருக்காரு. சோ இப்போ இந்த டைம்ல இங்க எலியா சொல்லும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவர் போயிட்டு வரும்போது ஒண்ணுமே அங்க இருந்திருக்காது. சோ இப்ப அவர் வந்து மறுபடியும் சொல்லும் போது அந்த சுற்றி இருந்த அந்த ஜனங்களும் சரி, அந்த பிரதர் வால்யூம் கேட்கல. பிரதர் உங்க வாய்ஸ் கேட்கலீங்க பிரதர். இப்போ கேக்குது சிஸ்டர், ஓகேங்களா? கேக்குதுங்க. கேக்குது பிரதர். எலியாவையும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பரியாசம் பண்ணிருப்பாங்க. இப்போ 1 டைம் 2 டைம் இல்ல, 7 டைம் என்ன பண்றாருன்னா அந்த ஊழியக்காரர் போய் பாக்குறாரு. அப்ப அந்த 7 டைமும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சுற்றி இருந்த ஜனங்களும் சரி, அந்த ஆகாப் ராஜாவும் எலியாவை கொஞ்சம் பரியாசம் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்த்திருப்பாங்க. ஆனா 7வது டைம்லயும் தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன ஒரு மேகத்தை தான் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு இடத்துல அவர்களுக்கு காட்டுறாரு. சோ அந்த மேகத்தோட அளவை பார்க்கும்போது அது ஒரு உள்ளங்கை அளவு தான். சோ இப்போ ஜஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டர் டயமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகமே இருந்திருக்கும். சோ அந்த ஒரு மேகத்தை கொண்டு அங்க தேவன் என்ன ஒரு விஷயத்த செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க மிகப்பெரிய ஒரு கடும் மழை வந்து என்ன பண்ணுது, அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாரு தேவன் அங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்பமா அந்த மேகம் என்ன பட்டிருந்தாலும் அந்த மேகத்துல இருந்து வந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு மழையை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அது அங்க கொடுத்தது அப்படின்றத பாக்குறோம். சோ அதே போல இன்னைக்கு நம்ம மத்தியிலும் அநேக பரியாசக்காரர்கள் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. குறிப்பா வேத மாணவர்கள்ல அநேகர் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம பிரதான சத்தியமா நம்ம இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகை காலத்துல என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்துட்டாருன்னு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எக்காலத்தை எடுத்து ஊதிட்டு இருக்கிறோம். பட் ஆனா இது எல்லாரும் இந்த உலக ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா, இல்ல இந்த பெயர் சபைகள் ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்றது இல்லைன்னா ஏற்றுக்கொள்றது இல்லை. சோ அவங்க நம்மள எப்படி பாக்குறாங்கன்னா, இது மாதிரிதான் நம்ம என்ன பண்றாங்க, ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள பரியாசம் பண்ணுவாங்க. சோ இப்போ ஒருவேளை இந்த கிறிஸ்துவினுடைய பிரசனம் ஆரம்பத்துல அவர்களுக்கு ஒரு அற்பமா தெரிஞ்சாலும் அதோட முடிவு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மகிமை ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் வரும்போது அப்போதான் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எதற்கு சபைக்கு போறோம், நம்ம எதை தியானிக்கிறோம், என்ன ஒரு விஷயத்த நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்ன்ற விஷயத்த அந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. சோ இப்ப இது வரைக்கும் நம்மள எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னு பார்க்கும்போது அற்பமா தான் பார்ப்பாங்க. நம்மள வந்து ஒரு அசட்டை பண்ணக்கூடியவர்களா தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள இன்னைக்கு ஒருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்ம கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க, வாசிக்கலாம். 2 பேதுரு 3:4. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின்
தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்துல நடக்கிற இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு சரியா பொருந்தி வரும். இப்ப இன்னைக்கு அநேகர் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்றீங்களே, எங்கப்பா வந்துட்டாரு? கடைசி வரைக்கும் இது எப்படி இருக்கு? சிருஷ்டிப்பின் தோற்றத்துல இருந்து இருந்த விதமா தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஆனா நீங்க மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றீங்க, அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. பட் எந்த வித மாற்றமுமே இல்லைன்ட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட நீங்க என்ன பண்றாங்கன்னா, பெயர் சபைகளும் கேட்கறாங்க, அநேக உலக ஜனங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா இது போன்ற விஷயத்த கேட்கறாங்க. பட் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பிரசனம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1874 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அவருடைய ஆரம்பம், அந்த 2ஆம் வருகையினுடைய ஆரம்பம் ஒருவேளை இன்னைக்கு அவர்களுக்கு எப்படி தெரியலாம் பாத்தீங்கன்னா, ஒரு அற்பமா தெரியலாம், பரியாசம் பண்ணக்கூடியதா இருக்கலாம். ஸோ இப்போ இது அவங்க ஒரு பொருட்டாவே கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும். ஸோ இப்போ அன்னைக்கு தேவன் ஜெருபாபேலுக்கு சொன்னார் இல்லைங்களா, திடன்கொள் வேலையை நடத்துங்கள், கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, உங்களோடு கூட இருப்பார். ஸோ இப்போ அதே ஒரு வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்றாரு. இப்போ இந்த ஜனங்கள் சொல்றதை குறித்து நீங்க என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. அவர்கள் பரியாசம் பண்றதை நீங்க என்ன பண்ணாதீங்க, பெருசா எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய ஊழியத்தை என்ன பண்ணுங்க, எக்காலத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஊதிக்கிட்டே இருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிப்பாங்க, அந்த மகிமை அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன பண்ணும்னா வெளிப்படும். ஸோ அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்கும், ரொம்ப பெரிதா இருக்கும். ஸோ இப்ப கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிப்பாங்கன்னா புரிந்து கொள்ளுப்பாங்க. ஸோ இப்போ இந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்பவே திடன் உள்ளவர்களா நம்ம இருந்து தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தைரியமா நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனை குறித்த கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த காரியங்களை நம்ம தைரியமா நம்ம பிரசங்கிக்கலான்றது நமக்கு இங்க ஒரு பாடமா இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, இப்ப இந்த கிறிஸ்துவின் பிரசனம் வந்துருச்சுன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ அது எப்போ வந்ததுன்னு பார்க்கும்போது 1874. இப்போ அதுக்கு ஆதாரம் எப்படி, என்ன ப்ரூஃப் நம்ம சொல்லலாம்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல்ல நமக்கு தேவன் தெளிவான வசனம் கொடுக்கிறாரு. தானியேல் 12:4. தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். இப்ப 1874 தேவனுடைய ராஜ்யம் இங்க வந்துருச்சுன்றத நம்ம எதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு உதவியா இருக்கும். சோ இப்ப இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும். சோ இந்த முடிவு காலம்ன்றது எது அப்படின்னு பார்க்கும்போது என்ன பிரதர் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 1799, அதாவது 799வது வருஷத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவு காலம் வந்து அங்க முடியுது அப்படின்னு நீங்க சொல்றாரு. ஸோ இப்போ எது அந்த முடிவு காலம்னா, இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த 1799 தான் என்ன ஆகுதுன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அது வரைக்கும் இந்த வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு மாற்றங்களுமே என்ன பண்ணலன்னா ஏற்படல. ஸோ இப்போ இந்த 1799க்கு அப்புறம், அதாவது இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மாறி இருக்கு. ஸோ இப்போ அதுல குறிப்பா சொல்லும் போது என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சத்தியம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த போப்பு மார்க்கம் சத்தியம், அதாவது பைபிளே வந்து என்ன பண்ணோம்னா ஜனங்களுக்கு காட்டக்கூடாதபடிக்கு அவர்களே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜனங்களை தவறான போதகத்தின் மூலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வழி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 1799 தான் என்ன பண்றாருன்னா நெப்போலியன் வந்து என்ன பண்றாரு, போப்பை அரெஸ்ட் பண்ணி அவங்களோட அந்த மிகப்பெரிய அந்த சர்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலையில அந்த அவர் காயப்பட்டது இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல தான் நடக்குது. ஸோ இப்போ அதற்கப்புறமா என்ன வருதுன்னா அநேக பரிசுத்தவான்கள் வந்து வேதத்தை ஆராய்ந்து அநேக காரியங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ்ல, அது வரைக்கும் லாட்டின்ல மட்டும் இருந்த அந்த பைபிள் என்ன பண்ணப்பட்டதுன்னா அதற்கப்புறம் அநேக மொழிகள்ல வந்து என்ன பண்ணப்படுதுன்னா பரிசுத்த வேதாகமா அங்க மொழிபெயர்க்கப்படுது. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த முடிவு காலம். ஸோ அந்த முடிவு காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். ஸோ அதைதான் நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இருக்கிறதான சத்தியங்கள் அதற்கு அப்புறம் தான் என்ன பண்ணப்பட்டதுன்னா வெளியே வந்தது அப்படின்றத பாக்குறோம். அதே டைம்ல என்ன நடக்கும் இந்த பூமியிலன்னு பாத்தீங்கன்னா அறிவும் பெருத்து போகும். அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகும்னா நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். ஸோ இப்போ இது ரெண்டு விஷயத்த நம்ம ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிறிஸ்துவனுடைய வருகை ஸ்டார்ட் ஆனதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த உலகத்துல ரெண்டு காரியங்கள் மெயினா நடந்திருக்கும். அறிவு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னா பெருகி இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
ஆராய்ந்து சத்தியம் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அதாவது சத்தியம் ரொம்ப அபரிமிதமா என்ன பண்ணணும்னா வெளியில வரும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருக்கிறோம். இந்த 1799 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் சயின்ஸ் ஆஃப் நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இப்போ இது சத்தியத்துல மாத்திரம் என்னன்னா ஒரு நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் நமக்கு கிடைக்கல. அதே போல இந்த உலகத்தின் காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இன்னைக்கு என்ன பண்ணுது இந்த உலகத்துல காணப்படுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், இந்த 1799க்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அநேக கண்டுபிடிப்புகள் இந்த பூமியில வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டெலிபோன் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 1876. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசன்ன காலத்துக்கு அதற்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல கண்டுபிடிப்பு. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் மிகப்பெரிய வெளிச்சம் என்ன வந்திருக்குன்னா இந்த பூமிக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ டெலிபோனா இருந்தாலும் சரி, டெலிகிராஃபா இருந்தாலும் சரி, அதே போல எலக்ட்ரிக் பல்ப் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருங்களா. ஸோ அதுவும் எப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது 1879, 1896, 1876. ஸோ இப்போ 1874க்கு அடுத்துதான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ அந்த டைம்ல இதெல்லாமே ஓரளவுக்கு ஒரு சாதாரணமா தெரிந்தாலும், பட் இப்போ பாருங்க, அப்போ அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஒரு கண்டுபிடிப்பை கம்பேர் பண்ணும்போது இப்போ எப்படி டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அபரிமிதமான ஒரு வளர்ச்சி வந்து என்ன பண்ணாரு இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா காணப்பட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு மிலிட்ரியா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய வெப்பன்ஸோட டெவலப்மெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா அயன் டோம் சிஸ்டம், லேசர் பீம் சிஸ்டம், அநேக சிஸ்டம்ஸ் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு இந்த மிலிட்ரி ஃபீல்டுல, டிஃபென்ஸ் ஃபீல்டுல வந்து புது புது டெக்னாலஜி வந்து என்ன பண்றேன் இப்போ வந்திருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுல எப்படியெல்லாம் ஒரு என்ன சொல்றது எண்டோஸ்கோப்பின்ற ஒரு மெத்தட் தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்ம வயிற்றுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஆப்ரேஷன் பண்ணாமலே ஜஸ்ட் ஒரு கேமராவை வந்து என்ன பண்ணுவாங்க வயிற்றுக்குள்ள இன்சர்ட் பண்ணி அதுலயே அது என்ன பண்ணிடும் படம் பிடிச்சு காட்டிடும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒரு வளர்ச்சி இல்லாம இருந்தது. பட் 1874க்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட். ஸோ இப்போ ஒரு டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ப்ரெடிக்ஷன், இப்போ ரெயினோட ப்ரெடிக்ஷன், மழை எப்போ வரும், சுனாமி எப்போ வரும், பூகம்பம் எப்போ வரும், ஸோ இப்போ இதெல்லாமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த சேட்டலைட் எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து என்ன பண்ணிடுறாங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, எல்லாவற்றிலுமே இன்னைக்கு என்ன நம்ம பாக்குறோம்னா ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நம்ம என்ன பண்றோம்னு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஏஐ ஃபீல்டுன்னும் போது நமக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மொபைல் போன்லயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐயோட எக்ஸ்ப்ளோஷன் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் இப்போ ஜெமினின்னு மாறியாச்சு. அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலெக்சா, சிரி, ஐபோன் யூசர்ஸ்க்கு. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குன்றத நம்ம கண் கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது அந்த அறிவு பெருக்கத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா கண் கூட நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம்னு பாக்குறோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், 1874க்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டுடுச்சுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம், கன்ஃபார்ம் கிறிஸ்து வந்துட்டாருன்றதுக்கு நம்ம வேற ஏதாச்சும் சம்பவங்கள் பார்க்க முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நமக்கு நல்லா தெரியும். அநேக பாடங்கள் இதை குறித்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். ஸோ இப்போ இஸ்ரேலோட அந்த கூட்டி சேர்ப்பு, ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இப்போ 1874க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மறுபடியும் அவங்க பெட்டாடிக்வான்ற ஒரு இடத்துல பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலமா என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க கூட்டி சேர்க்கப்பட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய தேசம். ஒரு டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா இந்த கோவிட்க்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இஸ்ரேல் பத்தின நாலேஜ் வந்து நமக்கு மாத்திரம்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் பத்தின நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள், ஒரு கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கூட இஸ்ரேல்னா ஒரு தேசம், பவர்ஃபுல்லான தேசம் இருக்குதுன்றத பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா தெரிய வச்சிருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அடையாளம் பாருங்க. தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அவருடைய ராஜ்யத்துலதான் நம்ம இருக்கிறோம்ன்ற விஷயத்த என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். ஸோ இப்போ இதுதான் நம்ம வசனத்துல கூட வாசிக்கலாம். மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இங்க பாருங்க, துளிர் விடும்போது இப்போ துளிர் விட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கனி கொடுக்கவே என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க.
இப்போ எந்த அளவுக்கு நம்ம எந்த டைம்ல இருக்கோன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டைம்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் நாட்கள் என்ன பண்ணாதுன்னா ரொம்ப நாளுக்கு தேவன் என்ன பண்ண போறதுன்னா கொண்டு போறதே கிடையாது. இன்னும் கூடிய சீக்கிரத்துல என்ன பண்ணிட்டு போறதுன்னா இந்த வேர்ல்ட ஒரு எண்ட் பண்ணிடுவாரு. இப்போ அவர் எண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்க்கும்போது நாம மாத்திரதான். இப்ப நம்மளோட வேலையை இன்னைக்கு கரெக்டா செஞ்சுட்டு அந்த 1,44,000 நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா உடனே தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா இந்த உலகத்துல அந்த தேர்ட் வேர்ல்டு வார் என்ன பண்ணிடுவாருன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இப்ப அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தேவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தேவன் சேர்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஹார்வெஸ்ட் என்ன பண்றாருன்னு சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்ப அதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா செயல்படக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்போ ஒருவேளை இந்த காரியங்கள் உலகத்துக்கு அற்பமா எண்ணப்படலாம். பட் நாம இதை எப்படி பார்க்க கூடாதுன்னா அற்பமா நாம பார்க்க கூடாது. இப்போ இந்த ஒரு வசனம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய மனம் திரும்புதல். இப்போ என்னதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது கொடுக்கப்பட்ட வசனமா இருந்தாலும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது போன்ற காரியங்களை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்னா லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் நாம மனம் திரும்பாம இன்னும் ஒரு விசுவாசம். இப்போ எதுக்கு நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னு பார்க்கும்போது வேத மாணவர்களே அநேகர் என்ன பண்றது இல்லைன்னா கிங்டம் என்ன பண்றது இல்லைன்னா பிலீவ் பண்ணாத, அதாவது 1874 பிலீவ் பண்ணாத வேத மாணவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களோட வழியில நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்றதுக்குதான் தேவன் என்ன பண்றாருன்னா இது போன்ற வசனங்களை நமக்கு என்ன பண்றாருன்னா ஒரு ஆதாரமா நமக்கு இங்க கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இனி காலம் செல்லாதுன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல போட்ட ஒரு பிபிடி, அதனால இந்த ஸ்லைட் அப்படியே இருக்கு. இப்போ இது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், இப்போ இது வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் டைரக்டா என்ன பண்ணப்படலைன்னா மோதவே இல்லை. பட் அந்த ரீசெண்டா ஒரு 6 months ஆகும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்கு ஈரான் இஸ்ரேல அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ். ஸோ இதை யார் நடத்துறான்னு பார்க்கும்போது தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்துல மிகப்பெரிய காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, செய்து கொண்டிருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்து கொள்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா தேவன் இந்த அடையாளங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாரு. ஸோ இப்ப நாமளும் உலக ஜனங்கள் மாறி இது ஏதோ நியூஸ் அப்படின்னு நினைச்சு நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய அழைப்பையும் நம்மளுக்கு தெரிந்து கொள்வது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாதுன்றதை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ இந்த ஒரு டைம் பீரியட் நம்ம தேவனுடைய திட்டத்துல இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சரியா சொல்ல போனா இந்த ஹார்வெஸ்ட், இந்த ஒரு அறுவடையின் காலப்பகுதியில தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்போ கிறிஸ்து வந்துட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கும்போது களைகளை என்ன பண்றாருன்னா களைகளை அவர் அரிச்சிட்டு கோதுமைகளை என்ன பண்றாருன்னா தன்னுடைய களஞ்சியத்துல அவர் சேர்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஸோ அதற்கும் நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30-39. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்ப நம்ம அறுப்பு காலத்துல அதாவது ஹார்வெஸ்ட் சீசன்ல நம்ம இருக்கிறோன்றத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த டைம்ல களைகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு சுற்றிலும் பாத்தீங்கன்னா கோதுமையை காட்டிலும் எது அதிகமா விளைஞ்சு இருக்குதுன்னு பார்க்கும்போது களைகள் தான். அது பெயர் சபைகளா இருக்கட்டும், ஈவன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலைகள் தவறான டாக்டரின்ஸ் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இது யார் இங்க விடுறாருன்னு பார்க்கும்போது தேவன் தான் அலோவ் பண்றாரு. ஸோ யார் இங்க சத்தியத்துக்கு நிற்கிறாங்கன்றத தேவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அநேக தவறான டாக்டரின்ஸ் என்ன பண்ணுவார்னா இங்க தேவனே இங்க என்ன பண்றாரு, அலோவ் பண்றாரு. ஸோ அதுல இருந்து அவருக்கு எது ஈஸியா இருக்குன்னு பார்க்கும்போது எது கோதுமை மணிகள் எது கலைகள்ன்றத தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா ஈஸியா என்ன பண்ணிடுவாருன்னா அவர் அங்க அந்த ஒரு ஈல்ட எடுத்துருவாரு. அங்க ஒரு அறுப்பு காலத்தை என்ன பண்ணிடுவாருன்னா அவரு அழகா அங்க செய்து முடித்திருவார் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதே போல இன்னைக்கு அநேக கலைகள் இந்த உலகத்துல வளர்ந்திருக்குன்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு காலகட்டத்துல இந்த பெயர் சபைகள் போதகர்கள்லாம் ஒரு ஜனங்களுக்கு எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க. பட் இன்னைக்கு நீங்க நெட்லயும் சரி நீங்க நியூஸ்லயும் பார்க்கலாம், இன்னைக்கு அதே ஜனங்கள் அந்த போதகர்களை அப்படியே அகைன்ஸ்டா ஆயிட்டாங்க. ஸோ இதெல்லாமே யார் செய்துட்டு இருக்கிறான்னு பார்க்கும்போது அவர்கள் கலைகள்ன்றத தேவன் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு வெளிச்சம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா காட்டுறாரு. ஸோ அவர்கள்கிட்ட சத்தியம் இல்லைன்றத இன்னைக்கு ஜனங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு
தேவன் ஒரு டைம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர்களுக்கு அங்க கொடுத்துட்டாருன்னு பாக்குறோம். சோ இப்ப இதே வசனம் தான் வெளிப்படுத்தல நம்ம பாக்குறோம். சோ இப்போ மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் வந்திருக்காரு. சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த கருக்குள்ள அறிவாலை வச்சு என்ன பண்றாரு, அதாவது சத்தியம் என்ற அந்த கருக்குள்ள அறிவாலை வச்சு சோ இப்ப எது கலை எது பயிர்ன்றத என்ன பண்றாருன்னா அவரு கரெக்டா வந்து என்ன பண்றாருன்னா அறுக்கிறாரு. சோ இப்போ பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. சோ இப்போ அந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா மறந்துடக்கூடாது. சோ இப்போ மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். கருக்குள்ள அறிவால் வந்து நமக்கு நல்லா தெரியும், அது சத்தியத்தை அடையாளப்படுத்தும். இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சோ இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், இப்போ தேவன் அறுப்பு காலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இந்த காலம் முடிய போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ இப்போ இது நம்ம அறுவடையில தான் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்குதான் இந்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் என்ன பண்ணப்படும்னா சகல ஜாதிகளுக்கும், அதாவது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் குறித்துதான சுவிசேஷம் இந்த ஒட்டுமொத்த பூமிக்குள்ளா என்ன பண்ணப்படும்னா சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சோ அதை இன்னைக்கு யாரு சாட்சியா பிரசங்கிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது வேதமானவர்களாகிய நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமே இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சுன்றது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். சோ இப்போ அப்பொழுது என்ன பண்ணப்படும், இந்த பூமிக்கு முடிவு வரும். சோ இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு லைவ் மீட்டிங் மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நடத்தி கொண்டுட்டு இருந்தோம். இல்ல வீடு வீடா பிரதர்ஸ் வீடுங்களுக்கு தெரிஞ்ச வீடுங்களுக்கு போய் நம்ம சத்தியம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு தேவன் அதை எவ்வளவு ஈஸியா மாத்திட்டாருன்னு பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து பேசினாலே அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஒரு சத்தியம் போய் சேரும். அதாவது நம்ம யூடியூப்ல நான் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்தியங்கள் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இதன் மூலமா அநேக ஜனங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தேவன் என்ன பண்றாருன்னா வெளிச்சம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு காட்டி கொண்டு இருக்கிறாருன்றது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஒரு டைம்ல தான் நாம இருக்கிறோன்றதையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாதுன்னு நம்ம இங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் வெறும் யூடியூப்ல மாத்திரம் தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, இன்னும் சொல்ல போனா பைபிள் மூலமாவே பார்த்தீங்கன்னா அநேக சத்தியங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வெளியே வந்திருக்குது. இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இந்த சைட் போட்டிருக்கோம். ஸோ இங்க பாருங்க, இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் 1874 ஜஸ்ட் 37 மொழிகள்ல மாத்திரம் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பைபிள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பட் அதுவே இன்னைக்கு இப்போ இந்த 2024 லாஸ்ட் இயர்ல எடுத்ததுனால 2024 போட்டிருக்கோம். ஸோ இப்போ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மொழிகள்ல இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குன்னா 1431. ஸோ இந்த 1 இயர்ல இது ஜாஸ்தியாவும் ஆயிருக்கும். ஸோ பாருங்க எவ்வளவு ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்க. ஸோ இப்போ அந்த டைம்ல வெறும் 37 மொழிகள்ல இருந்த பைபிள் இன்னைக்கு 1430க்கு மேல வந்துருச்சுன்னும் போது ஸோ இப்போ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லாருடைய கைகளையும் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா பைபிள் வந்துருச்சு. ஸோ இப்போ அதை படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் வரும். ஸோ இப்போ தேவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க சந்தேகத்தை ஏதோ ஒரு சகோதரர் மூலமாவோ ஏதோ ஒரு சகோதரி மூலமாவோ சத்தியத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா அழகா என்ன பண்ணிடுவாருன்னா அவர்களுக்கு அங்க கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க என்ன பண்றோம்னா இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இப்போ நாம இருக்கிற இந்த ஒரு காலகட்டம் எதுன்னு பார்க்கும்போது லவோதிக்கேயா சபையின் காலம், அதாவது 7ஆம் சபையின் காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ நமக்கு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது லவோதிக்கேயா அப்படின்னால என்ன மீனிங் தேவன் கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் த பீப்புள், அதாவது ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு. ஸோ இது உலக ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பான்னு பார்க்கும்போது உலக ஜனங்களுக்கு கிடையாது, நமக்கு தாங்க இந்த என்ன பண்றாருன்னா தேவன் ஒரு நியாய தீர்ப்பு. ஸோ இப்போ நமக்கு மறுபடியும் போய் தேவன் வந்து என்ன பண்ண போறதுன்னா ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறது இல்லை. ஸோ இப்போ இந்த டைம்ல நமக்கு சத்தியம் கொடுத்துட்டாரு, அந்த சத்தியத்தை வச்சே நம்மள என்ன பண்ணிடுவாருன்னா தேவன் வந்து இங்க நியாய தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14-22 வசனம் ஃபுல்லாவே 7ஆம் சபையை குறித்து என்ன பண்ணிருப்பாருன்னா தேவன் வந்து 7ஆம் சபை எப்படிப்பட்டது என்ன மாதிரி கேரக்டர்ல இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பேசியிருப்பாரு. நீ வந்து எப்படி இருக்க, அனலும் இன்றி குளிரும் இல்லாம வெது வெதுப்பா இருக்கிற. ஸோ இதெல்லாமே நம்ம படிக்கும் போது அப்படியே நம்மளோட கேரக்டர்ஸ் தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒண்ணு தெல்ல தெளிவா நம்ம இப்படிதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றத நமக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு பொருந்தி வரும். ஸோ இப்போ நம்ம 7ஆம் கால சபைதான்றத ரொம்ப தெல்ல தெளிவா என்ன பண்ணோம்னா
இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம கிட்ட மட்டும்தான் சத்தியம் இருக்கு, நம்ம தான் அப்படின்ட்டு திரவிய சம்பந்தன் சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ரொம்ப பெருமையா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். பட் அது அந்த வசனம் நீங்க யாராவது வேதத்துல கூட எடுத்து ஒரு ஒரு வாசிக்கலாம் பாருங்க. சிஸ்டர் வாசிங்க, நான் ஸ்கிரீன்ல போடல. பைபிள் வச்சிருந்தீங்கன்னா சரி. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவுதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாகியம் உள்ளவனும் படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திராவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும் படிக்க உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் இங்க பாருங்க 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். சோ இப்ப இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம திரவிய சம்பந்தன், நம்ம சத்தியத்துல ரொம்ப நம்ம டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம நிர்பாக்கியம் உள்ளவன் பரிதபிக்கப்பட்டான். நீ பாவம்பா, நீ நினைச்சிட்டு இருக்கிற எல்லாமே உனக்குதான் தெரியும்ட்டு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம கிட்ட என்ன ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா, நம்ம இன்னைக்கு ரொம்ப எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு பெருமைக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, தேவன் எனக்கு தான் இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, நாங்க மாத்திரம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் நீ எப்படி இருக்கிற, உங்ககிட்ட சத்தியம் இருக்கு, பட் ஆனா அதற்கு உண்டான கேரக்டரை என்ன பண்ணலன்னா நீ இன்னும் கொண்டு வரல. எல்லா சத்தியமும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், பட் அது சத்தியத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்குதா, அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. அனலுமின்றி குளிரும் இல்லாம இருக்கிற நீ சத்தியத்தை படிக்கிற, பட் அந்த சத்தியத்தின்படி நம்ம வாழ்றோமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறிதான். சோ இப்போ அதை நம்ம உடனே ஒரே நாள்ல நம்ம என்ன பண்ணிட முடியாது, அந்த ஒரு கேரக்டர் நம்ம காட்ட முடியாது. ஸோ இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதை எப்படி நம்ம காட்ட முடியும்னு பார்க்கும்போது அநேக சத்தியங்களை கேட்கும் போதுதான் அந்த ஒரு குணலட்சணத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா மாற்றத்தை நம்ம கொடுக்க முடியும்ன்றதை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதுதான் நமக்கு தேவன் இங்க சொல்றாரு. ஸோ ரொம்ப தெளிவா சொல்றாரு, 7ஆம் கால சபை இந்த ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. நீ உணர்ந்து அந்த விஷயத்த தெரிஞ்சேன்னா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அந்த ஒரு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை நான் என்ன பண்ணுவேன் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றது என்ன பண்றாருன்னா இங்க தேவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ நம்ம 7ஆம் கால சபையில இருக்கிறோன்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சிருந்தோம். சபை கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்றது தெரிஞ்சிருந்தோம். இன்னும் நம்ம அனலுமின்றி குளிருமின்றி இருந்தோம்னா நம்மள என்ன பண்ணிடுவாரு தேவன், தன் வாயினின்று என்ன பண்ணுவாரு, வாந்தி பண்ணி போடுவார். ஸோ அது பாருங்க, அது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஸோ அடுத்து பாருங்க தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்றாருன்னா, மத்தேயு வாசிக்கலாம் 13:16 வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனம் பாருங்க, இது ரொம்பவே எப்படின்னா நம்ம 7ஆம் கால சபைக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப இன்னைக்கு யாருடைய கண்கள் காண்கிறதுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய கண்கள் தான் இது. எல்லாவற்றையும் நம்ம எப்படி பாக்குறோம்னா லைவ்ல பாக்குறோம். அதாவது 1ஆம் சபையிலிருந்து டில் த டேட் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். பட் இதே விஷயம் பாத்தீங்கன்னா 2ஆம் சபைக்கு கிடைக்கல, 1ஆம் சபைக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல, 6ஆம் சபைக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இப்போ 6 சபை காலத்துக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை இன்னைக்கு தேவன் என்ன யாருக்கு கொடுத்திருக்காரு பார்க்கும்போது நமக்கு இதை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ என்னதான் நம்ம இவ்வளவு விஷயத்த பார்த்தாலும் நாம பாக்கியம் உள்ளவர்கள் என்றதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நாம மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு
கொடுத்திருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்துட்டு தேவனுக்கு நாம நன்றி உள்ளவர்களா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஸோ இப்ப அடுத்து பாருங்க, இந்த விஷயமும் நமக்கு பொருந்தும். ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம 1874 கிறிஸ்து வந்துட்டார்ன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலன்னா பார்க்கல. ஆனா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறோம். ஸோ இப்போ வசனத்தின் அடிப்படையில நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது நாம ஒரு பாக்கியவான்களா இன்னைக்கு நம்ம காணப்படுறோம். ஸோ இப்ப அடுத்து பாருங்க, இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஜெருபாபேல் விஷயத்துல. ஸோ இப்போ இதுல ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ இங்க ஜெருபாபேல் யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் இங்க அடையாளமா இருக்கிறார். ஸோ இப்போ ஜெருபாபேல் அங்க என்ன பண்ணாருன்னா ஆலயத்தை கட்டினார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா தன்னுடைய சரீரமாகிய சபையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு அவரு கட்டி கொண்டிருக்கிறார். ஸோ இப்ப அங்க ஜெருபாபேல் கையில என்ன இருந்ததுன்னு பார்க்கும்போது ஒரு தூக்கு நூல். ஸோ அந்த தூக்கு நூல் வச்சு என்ன பண்ணுவாருன்னா அது லெவல் வந்து என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அதே போல இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன கையில இருக்குதுன்னு பார்க்கும்போது கருப்புள்ள அறிவாள். ஸோ இப்போ அந்த ஜெருபாபேல் இங்க யாரு அடையாளப்படுத்துறான்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த தூக்கு நூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தியத்தை இங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ இப்ப நாம ஆலயமா அப்படின்னு பார்க்கும்போது அநேக வசனங்கள் நமக்கு தெரியுதுங்களா, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாதுன்னு பாக்குறோம். ஸோ அடுத்து இந்த ஒரு விஷயம் பாருங்க, இப்போ இது நமக்கான பாடத்துல இருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க நம்முடைய ஆதி தகப்பனாகி ஆதாம் ஏவாள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்ப இவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பாடம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப இங்க அநேக நேரத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஒரு சின்ன விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றது இல்லைன்னா இந்த சின்ன விஷயம் நமக்கு என்ன பண்ணிட போகுது, ஒரு அற்பமா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பாத்துடுறோம். அது சிறிய விஷயமா இருந்தாலும் எப்படி சொல்றோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ஒரு உண்மைத்தன்மை காட்டாம நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சில நேரத்துல போயிடுவோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சின்ன பொய் தானே, இதனால என்ன நடந்துட போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பிற்காலத்துல அந்த பொய்யினுடைய விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாமும் ஏவாலும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு சின்ன கனி தான், இந்த கனியினால என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த கனியை வந்து என்ன பண்ணிட்டாங்க புசிச்சுட்டாங்க. ஸோ இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது பாருங்க அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல அநேக கனிகள் இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ பெரிய பெரிய கனிகள் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸ்ல பெரிய பெரிய கனிகள் இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இந்த கனிகள் எல்லாம் அவங்க பெருசா அவங்க பார்க்கல. ஸோ அந்த சின்ன அந்த ஒரு கனியை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அனுமானத்துல நம்ம சொல்றோம் இதை. ஸோ அந்த ஒரு கனி எப்படி இருந்தாலும் அநேகமா சின்ன ஒரு கனியா தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு அனுமானத்துல எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க அந்த ஒரு கனியை அவங்க புசிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள என்ன பண்ணப்படுச்சுன்னா இங்க அவங்க போயிட்டாங்க. வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாருன்னா நீங்க எல்லாமே சாப்பிடலாம், அதாவது சகலவித பூண்டுகளையும் சகலவித விதை தரும் கனி மரங்களாகி சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க எல்லாமே சாப்பிடலாம். ஆனா என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாருன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கனி, இந்த ஒரு கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க சாப்பிட்றாதீங்க. இப்போ ஒருவேளை தேவன் அதை சொல்லாம இருந்தா கூட அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருங்களா, இதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்ன உடனே அது அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா அப்படி என்னதான் அந்த கனியில இருக்குது, அப்படி சாப்பிட்டுதான் பார்க்கலாம். ஸோ இப்போ இது யாருக்கிட்ட வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நமக்கும் இதே கேரக்டர் நமக்கு இருக்குதா இல்லைங்களா. ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஒரு பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த விஷயத்த நீங்க செய்யாதீங்க, இது சத்தியத்தின்படி தவறா இருக்குது, செய்யாதீங்கன்னு ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லும் போது அப்போதான் நம்ம மைண்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்படி செஞ்சாதான் என்ன ஆகும், செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்ற மைண்ட் என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். ஸோ இது நம்ம யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மூத்த தகப்பனாகிய ஆதாம் கிட்டயும் ஏவாள் கிட்டயும் என்ன பண்ணிட்டோம் நம்ம இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம். ஸோ இப்ப அவங்களும் அன்னைக்கு எப்படிதான் பாத்துட்டாங்கன்னா இந்த சின்ன கனி சாப்பிட்டா என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன கனி தானே என்ன பண்ணிருப்பாங்க சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த கனி சாப்பிட்டதுனால இந்த உலகத்துல ஏற்பட்ட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்படி பச்சை பசேல் என்று அழகா இருக்கக்கூடிய இந்த உலகம் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேவ் யார்டா என்ன பண்ணுச்சுன்னா மாறிடுச்சு. அதாவது ஒரு கல்லறை தோட்டமா. ஸோ எப்படி பிரதர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு என்னதான் நம்ம வீடுகள்ல குடியிருந்தாலுமே ஒரு 100 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம பூமியை இந்த இடத்த நம்ம இருக்கிற இடத்த நோண்டி பார்த்தோம்னா அங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா மரித்து போயிருப்பார். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏதேன் தோட்டமா இருக்கக்கூடிய இந்த உலகம் இன்னைக்கு எப்படி மாறிச்சுன்னா ஒரு கல்லறை தோட்டமா என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அது மாறிடுச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஒரு சின்ன கனியினால ஏற்பட்ட விளைவு பாருங்க, இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து இன்னைக்கு ஒரு கல்லறையா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இப்போ இந்த ஒரு விஷயம் கூட வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏல இருந்த ஒரு ப்ரீவியஸா இருந்த ஒரு பிரசிடென்ட். ஸோ இப்போ இவரோட லைஃப்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது
ஒன் டைம் இவர் என்ன பண்ணிருக்கிறாரா, ஃபிஷிங்காக போயிருக்காரு, மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. ஸோ அப்ப அவர் போகும்போது ரொம்ப ட்ரை பண்ணிருக்கிறாரு, ஒரு மீன் கூட என்ன பண்ணலன்னா அவர்கிட்ட மாட்டல. ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப சோகமா வந்து என்ன பண்ணிட்டாரு, ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஸோ அப்ப ரிட்டர்ன் வரும்போது ஆப்போசிட்ல ஒரு சின்ன பையன் வரான். ஸோ அந்த சின்ன பையனோட கூடையில பார்க்கும்போது ஏகப்பட்ட மீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட கூடையில இருக்கு. ஸோ இப்ப இது இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம ட்ரை பண்ணோம், ஒரு மீன் கூட மாட்டல. ஆனா இந்த சின்ன பையன் கிட்ட மட்டும் எப்படி இவ்வளவு மீன் மாட்டுச்சு, எப்படி இந்த பையன் இவ்வளவு மீனை பிடிச்சான் அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பையன் கிட்ட கேட்டிருக்காரு. சோ அப்ப அதற்கு அந்த பையன் சொல்லியிருக்கிறான், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அந்த இடத்துக்கு வாங்க, அங்க நிறைய மீன் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அங்க கூட்டிட்டு போயிருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவரும் வந்து என்ன பண்றாரு, அந்த சின்ன பையன் கூட போறாரு. சோ அப்ப அங்க போகும்போது பாருங்க, அந்த பையன் ஒரு ஒரு விஷயம் ஒரு இடத்தையா வந்து என்ன பண்றான், கடந்து அந்த இடத்துக்கு போறான். சோ அப்ப அங்க ஃபர்ஸ்ட் அந்த பையன் போகும்போது அங்க என்ன ஒரு விஷயம் அங்க காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, trespassers will be prosecuted. அதாவது வெளியாட்கள் உள்ளே வந்து என்ன பண்ணனா அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு போர்டு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா போட்டிருக்கு. சோ அந்த ஒரு இடத்த அந்த பையன் என்ன பண்றான்னா மீறி போறான். அதாவது இது செய்யக்கூடாதுன்றாங்க, அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா அந்த ஒரு இடத்த தாண்டி போறான். சோ இதை அவர் பார்த்துட்டே வராரு. நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும்போது என்னன்னா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா டு நாட் என்டர். ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது, இது ஒன்லி ஃபார் ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும் தான் உள்ள போகணும்ன்ற அடுத்து இன்னொரு போர்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த பையன் வந்து அதையும் பார்க்கல. ஸோ இப்போ அதையும் வந்து என்ன பண்றான்னா கடந்து போயிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ கடைசியா போகும்போது நோட்டீஸ் நோ ஃபிஷிங் அலௌடு. ஸோ இப்போ இங்க மீன் பிடிக்க கூடாதுன்ற ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தையும் அந்த பையன் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அதை அங்க மீறான். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க, ஸோ இதெல்லாமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிருக்கான்னா அந்த ஒரு பையன் வந்து மீன் பிடிச்சிருக்கிறான். ஸோ இது நமக்கு என்ன ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஆதாம் செஞ்சாரு இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு விஷயத்த செய்யாதன்னு போது அதை செஞ்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு மரணம் வந்தாங்க அங்க வந்தது. ஸோ அதே போலதான் இன்னைக்கு நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொல்லும் போது, சத்தியத்துல செய்யாதன்னு சொல்லும் போது அதை தான் நம்ம என்ன பண்றோம்னா தேடி தேடி போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அதனுடைய விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த பையனுக்கு அந்த டைம்ல அது கிடைச்சிருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு அது குற்றமா அது இருக்கிறது நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ நம்மளோட மைண்டும் இப்படிதான், ஒரு விஷயத்த செய்யாதன்னும் போது அதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணுவோம்னா செய்யக்கூடியவர்களா நம்ம இங்க காணப்படுறோம். ஸோ இப்போ அடுத்து இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது கிங்டம் வந்துருச்சுன்ற விஷயத்த பாக்குறோம். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அற்பமா நம்ம எண்ணிடக்கூடாது. அதே போல சகோதர சகோதரிகள் நம்ம சபையில யாராவது புதுசா ஒரு பிரதர்ஸோ சத்தியம் கேட்டு புதுசா வருவாங்க. ஸோ இப்போ அவங்கள நம்ம எப்படி பாத்துடக்கூடாதுன்னா, இவர் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவருக்கு என்ன சத்தியம் தெரியும் அப்படின்ற மைண்ட்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பாத்துடக்கூடாது. ஏன்னா அவரை உள்ள கொண்டு வந்தது யாருன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வரல, அவரை உள்ள கொண்டு வந்தது யாருன்னா பிதாவாகிய தேவன். ஸோ பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ள சகோதர சகோதரி இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, அந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு அசட்டையா நம்ம அதை எடுத்துக்க கூடாது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதே போல சபையில வரக்கூடிய சகோதர சகோதரிகளும் நம்ம எப்படி பார்க்க கூடாதுன்னா அசட்டை பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ அதை அவர்களை கொண்டு வந்ததே தேவன் தான் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இங்க புரிஞ்சிருப்போம். ஸோ இப்போ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அசட்டையா நம்ம எண்ணிடக்கூடாது. ஏன்னா தேவனே எப்படி பாக்குறாருன்னு பார்க்கும்போது, ஆவியில் நொறுங்குண்டு பணிந்த ஆவி யாருக்கிட்ட அங்க தாழ்மை இருக்குதோ அவர்கள் கிட்டதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னு வாசம் பண்ணுவாருன்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து அதே தான் நம்ம இந்த வசனம் சேம் நமக்கு அதே தான் இங்க உணர்த்தக்கூடியதா இருக்குது. அதே போல லூசிபர், நம்ம பிரதான தூதனாகிய லூசிபரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் என்ன ஒரு விஷயத்த செய்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு தாழ்மைக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணிருப்பாருன்னா செய்திருப்பாரு. அதாவது மிகப்பெரிய ஒரு மேட்டுமைக்குள்ள போயிருப்பாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொன்னார் இல்லைங்களா. சோ இப்போ இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு பிரதான தூதன் இருக்கிறாரு. சோ இப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னதான் இவர் இங்க மேட்டுமையை காட்டினாலும் அந்த தூதன் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் தாழ்மையை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா காட்டிருக்கிறார். சோ இப்ப அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மிகாயேல் தூதன் நமக்கு நல்லா தெரியும். சோ இப்ப அவர் பாருங்க, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. சோ இப்ப அங்க லூசிபர் என்ன சொன்னாரு, நான் வான மண்டலங்களுக்கு ஏறுவேன்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் மறுபடியும் பூமிக்கு கீழே போய் அடிமையின் ரூபமாகிய மனுஷ சாயல அவர் எடுக்கிறவரா இங்க இருக்கிறாரு. சோ இப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் தாழ்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டியிருக்கிறாருன்னு பாக்குறோம். சோ இப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் தாழ்மையை காட்டுனதுடைய விளைவாக தேவன் அவருக்கு என்ன ஒரு விஷயத்த கொடுக்கிறாருன்னா,
எல்லா நாமத்திற்கும் மேலான, அதாவது இந்த ராஜ்யத்தையே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கையில கொடுக்கிறாருன்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அதே போல மனத்தாழ்மையை என்ன பண்றாருன்னா தேவன் நம்மிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். சோ இப்போ பெருமை உள்ளவர்கள் யாருக்கு அங்க அடையாளமா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சாத்தானுக்கு அவர்கள் அடையாளமா இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். சோ இப்போ அது போன்ற ஒரு பெருமை நம்மிடத்துல அங்க காணக்கூடாதுன்னு பாக்குறோம். சோ இப்ப அடுத்து வேதத்துல அநேகர் இது போல அசட்டை பண்ணப்பட்டவர்களை தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா சூஸ் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சவுல் ராஜாவா இருக்கட்டும். சோ அவரும் பாத்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்துல ரொம்ப சிறிய ஃபேமிலில இருந்து வந்தவர். அவரை தான் தேவன் செலக்ட் பண்ணிருக்காரு. அதே போல தாவீது ராஜா. சோ அவரும் அந்த சகோதரர்களால தன்னுடைய தகப்பனால என்ன பண்ணப்பட்டிருந்தாரு பார்க்கும்போது அசட்டை பண்ணப்பட்டவரா ஒரு மந்தையில மேய்ப்பரா என்ன பண்ணிருப்பாருன்னா வனாந்திரத்துல இருப்பாரு. சோ அவரை தான் தேவன் என்ன பண்றாருன்னா இங்க சூஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் நியாயாதிபதியாகிய கிதியோன். சோ இப்போ கிதியோனும் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்லி தேவன் கிட்ட போராடுவாரு. ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா அவரை தான் என்ன பண்றாருன்னா சூஸ் பண்றவரா பாக்குறோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் சிறியவரா அப்படின்னு பார்க்கும்போது அவரே சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கிறேன், சிறியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவரே அங்க விட்னஸ் கொடுக்கிறாரு. பரிசுத்தவான்கள் எல்லாரை காட்டிலும் நான் சிறியவன் அப்படின்றத இங்க அப்போஸ்தலனாகிய பவுல். சோ இதை நம்ம எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சிறியவன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இது அவர் கிட்ட இருக்கிற அந்த தாழ்மையின் குணலட்சணம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் கமாலியலின் பாதத்தின் கீழே பயின்ற ஒரு பரிசேயன். சோ இப்ப வேத காரியங்களை கற்று தேர்ந்தவர். சோ இப்ப என்னதான் ஒரு பெரிய ஸ்காலரா இருந்தாலும் அவர் தன்னை எப்படி காட்டிக்கிறாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தாழ்மைக்குரிய குணலட்சணத்தை அவர் அங்க காட்டக்கூடியவரா இருக்கிறார். சோ இப்போ இந்த விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ அதே போலதான் நம்ம கடைசியா வசனம் வாசித்து முடிக்கலாம் பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடைசியா பாருங்க. சோ இப்போ அதே போலதான் இன்னைக்கு நாமளும் அநேகர் மூலமா நம்ம என்ன பண்ணப்பட்டிருப்போம்னா ஒருவேளை நம்மள மற்றவர்களை அற்பமா பார்த்திருக்கலாம், இல்ல நாம மற்றவர்களை அற்பமா பார்த்திருக்கலாம். சோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், உணர்ந்துக்கணும். ஏன்னா பொதுவாகவே வேதமானவர்கள் போது அநேகர் நம்மளை எப்படிதான் பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அற்பமா தான் பாக்குறாங்க. சோ அதை நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா அதை நம்ம பெருசா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதுதான் தேவன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை ரொம்ப பெரியதா இருக்கும். சோ இப்போ ஒருவேளை இன்னைக்கு நாம அவர்கள் மத்தியில அசட்டை பண்ணப்பட்டவர்களா காணப்படலாம். ஆனா நாளைக்கு நம்ம அந்த ராஜ்யத்துல லேக் அண்ட் 44ல நாம ஒருத்தரா இருக்கும்போது அன்னைக்கு அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவர்களுக்கு அங்க புரிய வைப்பாருன்றதை பாக்குறோம். அதே போல மற்ற சகோதர சகோதரிகளையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சத்தியத்துல இவங்க ரொம்ப லோவா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப இதுவா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம சொல்லிடக்கூடாது. மற்றவர்களை நம்ம அற்பமா நம்ம எண்ணிடக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து இன்னும் குறிப்பா சொல்ல போனா ராஜ்யம் வந்துருச்சுன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம எக்காலம் ஊதி சொல்லிட்டு இருக்கிறோம். சோ இப்ப அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளனாலும் நம்மளுடைய வேலை என்னன்றத நாம இன்னைக்கு புரிந்திருப்போம். சோ அதை நம்ம தைரியமா நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சோ இப்ப தேவன் அதற்குண்டான கூலியை என்ன பண்ணுவாரோ நமக்கு அங்க அவரு கொடுப்பார் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ இதுதான் நம்ம கடைசியா நம்ம பார்த்து முடிக்கலாம். சோ இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம அற்பமா எண்ணிடக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.